Hi everyone, welcome back to my channel. நீங்கள் யூஜிசி நெட் டிசம்பர் 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்துட்டு பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது யூஜிசி நெட்னா என்னது, அதோட பேசிக் எலிஜிபிலிட்டி அண்ட் க்ரைட்டீரியா அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த என்ன பர்பஸ்க்காக இந்த யூஜிசி நெட் படிக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா? இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு எக்ஸாமா நடக்கும். இது பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பேப்பராக இருக்கும். லைக் ஜென்ரலாக வந்துட்டு என்னென்ன வரும், டீச்சிங், ரிசர்ச், கம்யூனிகேஷன், மேக்ஸு, லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் வந்து கவர் ஆகும். பேப்பர் 2ல வந்துட்டு நீங்கள் என்ன கோர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக பேப்பர் 2 நடக்கும், சரிங்களா? ஆனால் இந்த ரெண்டு பேப்பருமே ஒரே நாளில் 3 hours டியூரேஷனில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு டைம் அண்டு மெமரி கன்செப்ஷன் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? பேப்பர் 1ல இப்போ என்னென்ன வரும்னு பார்க்கலாம். பேப்பர் 1ல மொத்தம் 50 கொஷின்ஸ், ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, ஸோ டோட்டலாக 100 மார்க், ஓகேங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வராது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ண பாருங்க, ஓகே? பேப்பர் 1ல டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்கு. டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், ரீடிங் காம்ப்ரிஹென்சிவ், கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரேஷன், ஐசிடி, என்விரான்மெண்ட் அண்ட் ஹையர் எஜுகேஷன். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு டீச்சிங், ரிசர்ச், கம்யூனிகேஷன் இது மூணுத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மார்க் டெஸ்ட் நடத்தி பாருங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும். அண்ட் தென் நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி செல்ஃப் டெஸ்ட் வச்சு பாருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு மேக்ஸு, லாஜிக்கல் ரீசனிங், ஐசிடி, என்விரான்மெண்ட் அண்ட் தென் அகெயின் இந்த 4 யூனிட்டையும் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் டெஸ்ட் வச்சு பாருங்க. இது கூட ஆட் ஆனா அப்பப்போ நீங்கள் முன்னாடி படித்த 3 யூனிட்டும் சேர்த்து லிங்க் பண்ணி சேர்த்து படிங்க, ஓகேங்களா? அண்ட் தென் லாஸ்ட் 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன், டிஐ அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ண பாருங்க. அண்ட் தென் ஃபைனலாக ஓவராலாக ஒரு மார்க்ஸ் டெஸ்ட் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? டெய்லி கொஞ்சம் கான்செப்ட் ஸ்டடி பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணாலே மிஸ்டேக் ரிவைஸ் பண்ணுங்க. மிஸ்டேக் இல்லாமல் மிஸ்டேக்கோட ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நல்லா ஒரு ரெலவெண்ட்டாக உங்களுக்கு ஃப்ரீக்வன்ஸாக அதோட கான்செப்ட் என்னது, அதோட பின்னாடியோட ஹிஸ்ட்ரி என்னது உங்களுக்கு நல்லா தெரியும், ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் வந்துட்டு உங்களுக்கு எம்சிக்யூ டைப்புன்றதுனால நீங்கள் அந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் டக்குன்னு சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆன மாதிரி இருக்கும். 30 டேஸ் கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. பேப்பர் 1க்கு ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ் கிரியேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் யூஜிசி நெட் ப்ரிப்பரேஷன் சீரீஸை ஃபாலோ பண்ணுங்க. இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நெட் ஆஸ்பிரண்ட்.